Hello everyone, welcome to the 100 crore leader series from Elevate with Bharati Raja Thangapalam. நம்ம லாஸ்ட் எபிசோடில் அக்கௌண்டபிலிட்டி பற்றி பார்த்தோம். எனக்கு அக்கௌண்டபிலிட்டியில் நம்ம லாஸ்ட் டைம் ரிசோர்ஸஸ் ரோல் ஃபிட்மெண்ட் பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி ஒரு தாட் எனக்கு தோணுச்சு, அது ரொம்ப எக்ஸலண்ட்டாகவே இருந்து ஐ திங்க் உங்கள் நிறைய பேரோட இது கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். Why your team says yes and delivers nothing. I hope உங்கள் எல்லாருக்குமே இப்போ ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணியிருப்பீங்க. ஈவன் நானும் ஆஸ் அ சிஇஓவாக நிறைய இடத்துல அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் ஒரு சிஇஓ பர்செப்ஷன்லேருந்து சொல்கிறத விட ஒரு கன்சல்டன்ட் பர்செப்ஷன்லேருந்து சொன்னேன்னா ஐ திங்க் ஐ கேன் ஏபிள் டு கிவ் அ சொல்யூஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சிஇஓவாக இருக்கும்போது நானும் அந்த ரேஸில் இருக்கிறதுனால ஒரு ஈகிள் வியூவிலேருந்து என்னால் சொல்ல முடியாது. அதனால் இப்போ நான் ஒரு கன்சல்டண்ட்டாக மாறிடுறேன். ஸோ ஐ ஸ்டார்ட் வித் அ ஸ்மால் இன்சிடெண்ட் ஹேப்பன் டு மீ லாஸ்ட் இயர். நான் மிடில் ஈஸ்ட் ட்ராவல் பண்ணியிருந்தேன். வென்ட் டு துபாயில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹீஸ் இன் ஜப்பான். அவர் எனக்கு மிடில் ஈஸ்டில் இருக்கிற இந்த கஸ்டமர், இட்ஸ் நாட் அ கஸ்டமர் ஃபர்ஸ்ட் டைம், ஐம் இட்ஸ் அ ப்ராஸ்பெக்ட்னு சொல்லலாம். அவங்கள மீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ அவர் என்னை லிங்க் பண்ணார். துபாயில் ஒரு ஐடி ஃபார்ம் ஹெச்கியூவாக வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெண்டை எனக்கு கனெக்ட் பண்ணார். நான் அவரை போய் மீட் பண்ணேன். அண்ட் ஃபர்ஸ்ட் 1 to 2 days we are talking about end-to-end business தான் பேசிகிட்டு இருந்தோம். அவர் சென்னையில் அண்ட் ஆல்சோ இன் பெங்களூர் ஒரு அவுட் சோர்சிங் டெவலப்மெண்ட் சென்டர் வச்சுருக்காரு. நியர்லி ஒரு 130 ரிசோர்ஸஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க மோஸ்ட்லி அவங்களோட டார்கெட் மார்க்கெட் மிடில் ஈஸ்ட் தான். ஸோ துபாய், சவுதி, கத்தார், குவைத், இங்கே தான் அவங்களோட மெயின் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. தேவேர் இன்டூ ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் அக்கௌண்டிங் ரிலேட்டட் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற கிளைண்ட்ஸுக்கு பேக் ஆஃபீஸாகவும் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் அவங்களோட பேக்ரவுண்ட். ஒரு 2-3 days கண்டினியூஸாக நாங்கள் அப்பப்போ மீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். வேரியஸ் டாபிக்ஸ் பற்றி பேசணும். அண்ட் வி பில்ட் அ கைண்ட் ஆஃப் ரேப்போ. அண்ட் ஒவ்வொரு பீரியட் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டாக உட்காந்துருந்தார். என்னென்னு கேட்டேன். அப்போ சொன்னார், எல்லா மண்டே மீட்டிங்கும் முடியும் போது எதுவுமே முடிக்கலை அப்படிங்கிறது மட்டும்தான் என் டீம் கிட்டேருந்து வருது. பட் எவ்ரி Thursday நான் அவங்கள சேஸ் பண்ணும்போது அவங்க நல்லா எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. எனக்கு கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணிடுவாங்க. நான் எது சொன்னாலும் எஸ் சொல்லுவாங்க. எஸ் சார், வி வில் டூ இட் சார்ன்பாங்க. பட் நல்ல கான்ஃபிடென்ட் கொடுத்துருவாங்க. எண்ட் ஆஃப் த டே மண்டே அன்றைக்கி பார்த்தா ஒன்றுமே மூவ் ஆக மாட்டேங்குது. ஸோ எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னாரு. ஸோ அப்போ தான் நான் சொன்னேன், சார் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் வி ஆர் டீலிங் வித் இந்தியன் லீடர்ஸ். அப்போது இங்கே என்னென்னா ரெஸ்பெக்ட் அண்ட் ஓனர்ஷிப், இது ரெண்டுமே 2 கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான திங்ஸ். ஆனால் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இந்தியன் லீடர்ஸ் மோஸ்ட்லி ரெஸ்பெக்டையும் ஓனர்ஷிப்பையும் நம்ம ஒன்றா பார்ப்போம். அப்போ என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு செகண்ட் லெவல் லீடரோ இல்லைனா நம்மக்கிட்ட இருக்கிற எம்ப்ளாயோ நம்மக்கிட்ட எஸ் சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லாரையுமே நம்ம இன் ஜென்ரல் என்ன எடுத்துப்போம்னா அவங்க ரெஸ்பெக்ட்ஃபுல் ரெஸ்பான்ஸை நம்ம என்னென்னு எடுத்துப்போம், ஒரு கமிட்மெண்ட்டுன்னு எடுத்துப்போம். பட் த கிரேட்டஸ்ட் கேப் நம்ம இந்தியன் ரிசோர்ஸஸ் கிட்ட இருக்கிறது என்னென்னா அக்கௌண்டபிலிட்டி. அவங்க ரொம்ப அடாப்டபிள் நேச்சராக இருப்பாங்க. அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது அவங்களோட கிரேட்டஸ்ட் ப்ராப்ளம். பட் நிறைய எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா, நிறைய செகண்ட் லெவல் லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா, நிறைய அதர் ரிசோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்டபிலிட்டி இன் நேச்சர், அக்கௌண்டபிலிட்டியை நல்ல ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. சிலர் பை நேச்சர் அக்கௌண்டபிலிட்டியாக இருப்பாங்க. ஐம் டாக்கிங் அபவுட் த மெஜாரிட்டி. அப்போ இந்த இடத்துல இவரோட பர்செப்ஷன் எப்படி இருந்ததுன்னா, அவங்க எஸ் சார்னு ரொம்ப எந்துவாக சொல்லிட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க அந்த டாஸ்க்கை முடிச்சிருவாங்க அப்படின்னு அவர் நம்புகிறாரு. ஒரு கன்சல்டண்ட்டாக என்னோட சஜஷன் என்னென்னா, டேக்கிங் ஓனர்ஷிப் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரெஸ்பெக்டிங் யூ. அப்போ அந்த பர்செப்ஷனில் இருந்து நீங்கள் பார்க்கும்போது என்ன மாதிரியான இன்புட்ஸை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா மாற்ற முடியும், எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் உங்கள் கம்பெனிக்கு க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ, அந்த எஸ்ஓபிஸோட மிக முக்கியமானது ஒரு அக்கௌண்டபிலிட்டி சிஸ்டமை நீங்கள் பில்ட் பண்ணுறது தான். அப்போ என்ன அது அக்கௌண்டபிலிட்டி சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளோட ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷனே நம்மளது பிகின்ஸ் வித் கன்ஃபியூஷன். நம்மக்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ரோட் மேப் இல்லைனா இந்த ப்ராஜெக்ட் என்ன மாதிரியான அவுட்கம் கொண்டுட்டு வரப்போகுதுங்கிற கிளாரிட்டி, இந்த மாதிரியான சில ஆஸ்பெக்டை நம்ம தவற விட்டுருவோம். ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கும்போதே நம்ம பாட்டுக்கு அதுக்கு டெஃபினிஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். லாஸ்ட் எபிசோடில் நான் சொன்ன மாதிரி ரோல் ஃபிட்மெண்ட் பேஸ்ட் ஆன் த பிஹேவியர், அவங்களோட கல்ச்சுரல் ஃபிட், அஜைல் காம்பேக்டபிலிட்டி, இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் இருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ரிசோர்ஸை ஃபிட் பண்ணுங்கள்.
ஜஸ்ட்டு வந்து அவங்க உங்கள் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்க கூட 10 years 20 years இருக்கிறாங்கங்கிறதுக்காக பொசிஷன் கொடுக்காதீங்க. அந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு அவங்க ஃபிட் ஆவாங்களா மாட்டாங்களாங்கிறத அனாலிசிஸ் பண்ணுங்கள். அண்ட் நம்பர் 2, when you work always have clarity. இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு எக்ஸ் ரிசோர்ஸை ஒரு ரோலுக்காக நம்ம எடுத்துகிட்டு அந்த எக்ஸ் ரிசோர்ஸ்க்கு Y Z வரைக்கும் டிஃப்ரெண்ட் டாஸ்க்கு ஜாபை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்போ அந்த ரிசோர்ஸ்க்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாததுனால தான் ஓனர்ஷிப் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிளாரிட்டியே கிடையாது. எல்லா டாஸ்கையுமே அவங்கக்கிட்ட கொடுப்போம். ஒரு 10 ரிசோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவுட் ஆஃப் 10 ஒரு 80-20 ரூல் படி ஒரு 20%, விச் மீன்ஸ் 2 ரிசோர்ஸ் எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த 2 ரிசோர்ஸை ரொம்ப எக்ஸாஸ்ட் பண்ணிடுவோம். மிச்சம் 8 ரிசோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ ரிசோர்ஸாக இருப்பாங்க. இந்த 2 ரிசோர்ஸ்க்கு என்ன க்ரெடிபிலிட்டி கிடைக்கணும், அவங்களுக்கு என்ன மாதிரியான எக்கானமிக்கல் டெவலப்மெண்ட் க்ரோத் கிடைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு எது கிடைக்குதோ இது அந்த 8 பேருக்கும் கிடைக்கும். ஸோ இன்இக்வாலிட்டி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னே சொல்லலாம். ஏன்னா இந்த 2 பேரை பேஸ் பண்ணி தான் அந்த 8 பேரோட ப்ரெசன்ஸே நமக்கு தேவைப்படும். ஆனால் இந்த 2 பேருக்கு என்ன நம்ம கொடுக்குறோமோ அதே ஈக்குவல் தான் அந்த 8 பேருக்கு கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு பீரியட் இந்த 2 பேர் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவாங்க. அப்புறம் போக 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 அவங்க அந்த ஓனர்ஷிப்பை எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க, பேலன்ஸ் இருக்கிற 8 பேர் ஒழுங்காக வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து நீங்கள் கொடுக்குற பாராட்டுலேருந்து, சன்மானத்திலேருந்து, வருமானத்திலேருந்து, ஹைக்கிலேருந்து அவங்களுக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுற எனக்கும் சேமாக இருக்குது. அப்போ நான் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஆங்கிளுக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். அப்போது இதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் ஃபைனலி நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், உங்களோட ரிசோர்ஸை அந்த ரோலுக்கு ஃபிட் ஆவாங்களான்னு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள அந்த ரோலுக்கு செட் பண்ணணும். அண்ட் நம்பர் 2, கிளியர் டிசிஷன்ஸ் இருக்கணும். விச் மீன்ஸ் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டாஸ்க் என்ன, அவங்களுடைய ரோல் என்ன, அந்த ஜேடி என்ன, அதுக்கான வேலையை மட்டும் கொடுக்கணும். அண்ட் நம்பர் 3, ரொம்பவும் எக்ஸாஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி இன்கேஸ் அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து நீங்கள் எந்த ரிசோர்ஸ்க்கு கொடுக்குறீங்களோ அந்த ரிசோர்ஸை நீங்கள் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணணும். அவங்களுக்கு அதிகமான சன்மானத்தையும் க்ரெடிபிலிட்டி நீங்கள் கொடுக்கணும். அண்ட் ஃபைனலி ஒரு எக்ஸலண்ட்டான ஃபீட்பேக் லூப் நீங்கள் வச்சுருக்கணும். அந்த ஃபீட்பேக் லூப் வந்து ஃபீட்பேக் கொடுக்குற ஒவ்வொருத்தரையுமே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுற மாதிரியான ஃபீட்பேக்காக இருக்கணும். ஃபீட்பேக் கொடுத்தாலே அவனை அப்போஸ் பண்ணுற மாதிரியான கல்ச்சரை பில்ட் பண்ணக்கூடாது. So I will say the 100 crore leader doesn't fight the culture. They design the accountability system around it. இதுதான் நான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக பார்க்குறேன். இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்களா? எப்படி பண்ணி பார்க்கலாம் தெரியுமா? உங்களோட நெக்ஸ்ட் மீட்டிங்கில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நீங்கள் க்ளோஸராக செக் பண்ணுங்கள். யார் வந்து நீங்கள் கேள்வி கேட்காமலே ஆன்சர் கொடுக்குறாங்க, யார் வந்து நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணாமலே ஒரு சொல்யூஷன் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க, யார் வந்து உங்ககிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க, எதுக்கு ஓனர்ஷிப்பை நான் எடுத்துக்கிறேங்க பர்மிஷன் கேட்குறாங்க அப்படிங்கிறவங்கள பாருங்கள். அவங்கள நீங்கள் ட்ரீட் பண்ணுற விதத்தையும், அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டியும், அவங்களுக்கு கொடுக்குற சன்மானத்தையும் மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க. வெரி சிம்பிள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கொடுக்காதவங்க, அவன் அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டதால தான் நம்ம பாஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு he will also follow or she will also follow. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் இப்போ திங்க் பண்ண வேண்டியதுக்கு உங்களுக்கு நான் ஆன்சரும் கொடுத்துட்டேன். விச் மீன்ஸ் நான் உங்களுக்கு சொல்யூஷனே கொடுத்துட்டேன். Why your team says yes and delivers nothing? It's all because of accountability. So accountability aspectல focus பண்ணுங்க. For sure you can able to see a big difference. I hope இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணி பாருங்கள். இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போடுங்க, இல்லை எனக்கு இமெயில் அனுப்புங்க. I'll be happy to share more insights with you in the upcoming episodes. Stay tuned for more insights and more informations like this through the 100 Crore Leader series from Elevate with Bharati Raja Thangapalam. Thank you.